இங்கே வந்தீங்கன்னா 3 ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீயாக வரும். அது வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த மாதிரியான ஆஃபர்கள் எல்லாம். ஸோ இதை தனியாக ஒன்று எடுத்தால் என்ன விலை வரும்? 2790. 2790. 3 எடுத்தால் 1990. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மரைன் டிரைவில் பம்பலப்படியில் நிற்கிறேன். இங்கே வந்துக்கிறேன்னா இதுக்கு முதல் நான் ஒரு சில வீடியோக்களில் உங்களுக்கு ஒரு சில இடங்கள் காட்டி இருப்பேன். இங்கே வந்தீங்கன்னா 3 ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீயாக வரும். அது வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த மாதிரியான ஆஃபர்கள் எல்லாம். அப்படியான இடங்களை தான் இன்றைய உங்களுக்கு காட்டப்படுறேன். அது ஆஃபர் மட்டும் இருக்காது, ஒரு சில இடங்களில் கொம்போவாக இருக்குது. இப்போ 3 ஜீன்ஸ் எடுத்தீங்கன்னா 7000 ரூபா, அந்த சைனோ ஜீன்ஸ் அது எல்லாம் அப்படியான கம்போக்கள் இருக்கிற இடம். மற்றது இந்த 3 ஷர்ட் எடுத்தால் ஒரு ஷர்ட் ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் இருக்கிற இடம். அந்த மாதிரியான இடங்களை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லாட்டி வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஷர்ட் அதுகளுக்கு ஓடி திணி ஒன்று தான். ஒரு நல்ல ஷர்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை தானே. இப்போ நார்மலாக நான் எல்லாம் பெட்ராக்கில் போய் தான் எடுக்குது 1200 ரூபா 1000 ரூபாய்க்கெல்லாம் இருக்கும் ஷர்ட். போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறதா. நான் கொஞ்ச நாள் போக பழுதாயிரும். இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஷர்ட் வாங்கி கொண்டே இருக்கிறீங்கன்னா அதுக்கு இப்போ எல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்தால் கூட லாபம் தான். அதோட கலர் மங்கி போகும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ வேலைக்கு வந்த பிறகு இப்படி தான் ஒரு நல்ல ஷர்ட் 1 2 3 எடுத்து போட்டு பாதிச்சு கொண்டு இருக்கிறது தொடர்ந்து. இல்லைன்னு சொன்னால் கலர் போயிடும். அப்படி நிறைய பிரச்சனை. டிஷர்ட்லேயும் அதான் பிரச்சனை, கலர்கள் போயிடும். அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ முதலாக தான் நான் வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் மணி க்ளோத்திங்னு சொல்லி இந்த மரைன் டிரைவில் இருக்குது. பிளெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இதுவும் நிறைய இடத்துல இருக்குது. இதே மாதிரி வேறு கராஜ்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அதுவும் நிறைய இடத்துல இருக்குது. இவங்க எல்லாத்தையும் இந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் அதுகள் வந்து நீங்கள் நிறைய கலரில் வடிவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் உள்ளுக்கு கொண்டே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இடத்தை வடிவாக சொல்லணும் வேண்டாம். பம்பலப்படி மரைன் டிரைவில் இந்த கீழ்ஸை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த கடை. முதல்ல இருக்கா உள்ளுக்கு பெர்மிஷன் கேட்போம், உங்களுக்கு எடுக்கலாமான்னு. இப்போ பெர்மிஷன் கேட்டுட்டேன். இப்போ இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் போலோ ஷர்ட் தான் இருக்குது. இப்போ இது 4 வாங்கினீங்கன்னு சொன்னால் 3 வாங்கினீங்கன்னு சொன்னால் 1 ஃப்ரீயாக இருக்கும். 4990 ரூபா ஒரு ஷர்ட்டுன்ற விலை. நாங்கள் அப்படியே என்னென்ன இப்போ பிளேன் ஷர்ட் இருக்குது, மற்ற ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, செக் ஷர்ட்ஸ் இருக்குது. அதோட உங்களுக்கு இந்த டிஷர்ட் எல்லாம் இருக்குது, போலோ டிஷர்ட், டெனிம் ஜீன்ஸ் அது எல்லாம் இருக்குது, சைனோ அது எல்லாம் இருக்குது. இல்லை சைனோ அந்த ஜீன்ஸ் சைனா சைனா இல்லை, இந்த சைனோ ஜீன்ஸ் அது எல்லாம் இருக்குது. ஹாஃப் ஸ்லீவ் அது ஃபுல் ஸ்லீவ் தானே. இல்லை எல்லா ஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஸ்லீவ் தான் இருக்குது இங்கே. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸுக்குன்னா நல்ல ஷர்ட்டுகள் இங்கே வந்து பார்த்துட்டு கொள்ளலாம். நான் அநேகமாக போகிறது இந்த மாதிரி பிளெயின் ஷர்ட்டுகளுக்கு. இதில் நிறைய கலர்கள் இருக்குது பாருங்க. இப்போ என்ன யூஎஸ் போலோன்னு சொல்கிறோமான விலை குறைவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்போ இந்தியாவில் நீங்கள் வர்றதுக்கான இம்போர்ட் காசு குறைவுன்றதால இங்கே இப்படி ஒரு 2 3 கடைகள் இருக்குது. இப்போ அடுத்தும் அப்படி ஒரு கடை தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருந்து தான் இப்போ பெரிய பிராண்டான இந்த கல்வின் பிளெயின் அப்படியான பிராண்ட் இருக்குது. ஸ்ரீலங்காவில் மற்ற பங்களாதேஷ்லேருந்து தச்சு அங்கே அனுப்புறது. அப்போ அங்கே கொஞ்சம் விலையாக இருக்குது. அதே இது இங்கே ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது தானே ஒரு சில கடையில். அந்த அங்கே இது டேமேஜ் ஆகினா வரும். ஆனால் இது டேமேஜ் ஆனால் இல்லை, இது ஒரிஜினல் அங்கே இருந்து அப்படியே எடுக்கினா. இப்போ நார்மலாக சொல்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் இங்கே செய்கிற பிராண்ட் இங்கே டிரெக்டாக எடுக்கலாமே இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருந்து நாங்கள் அவங்க அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பிராண்டை வந்து நாங்கள் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்குது. இங்கேருந்து செய்கிறது நான் சொன்ன மாதிரி ஏதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரியான கடையில் போய் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அதெல்லாம் இருக்குது. டெனிம் ஜீன்ஸ் 6550 ரூபா. அதே 3 வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஷர்ட் 1 ஃப்ரீயாக தருவீங்க. அதே மாதிரி டிஷர்ட்டும் இருக்குது, அதுவும் 3 வாங்கினா 1 ஃப்ரீ. மற்றது நார்மலாக அந்த சைனோ ஜீன்ஸ் இருக்குது தானே, சினோன்னு சொல்லி எனக்கு அதை என்னென்னு சொல்கிறேன், அந்த சைனோவான்ட்டு
இப்போ அந்த நார்மல் ஆஃபீஸுக்கு போகிற ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸும் பார்த்தீங்கன்னா 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அது 5000 ரூபா உண்டு. இப்போ இதே மாதிரி இன்னொரு கடை இருக்குது, இந்த கராஜ்ன்னு சொல்லி, அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். அங்கே போயிட்டு அதையும் உங்களுக்கு காட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போகும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு வந்துட்டோம். கராஜ்ன்னு சொல்லி இருக்குது, 3 வாங்கினா 1 ஃப்ரீ. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் 2 கடைக்குமே வந்து 2 கடையில் நான் காட்டுற எல்லா கடைக்குமே வந்து கூகுள் ரிவ்யூவையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா சில பேர் தங்களோட சொந்த அனுபவங்களே போடுவேன். எனக்கு ஆஃபீஸில் இருந்து வாங்குறாங்க சொல்கிறதால நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்க வந்திருக்கிறேன். நீங்களும் வந்து யாரும் சொல்லியிருந்தா இல்லாட்டி ரிவ்யூஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த கடைக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு பார்ப்போம், இந்த கராஜ்ன்ற கடையில் என்னென்ன உடுப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அந்த 3 வாங்கினா 1 ஃப்ரீ. மற்றது இப்போ 5 வாங்கினா 2 ஃப்ரீயா, 3 வாங்கினா 1 ஃப்ரீ, மற்றது 5 வாங்கினா 2 ஃப்ரீ. இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம். இப்போ இது வந்து என்ன பிராண்ட் இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஹாவே இங்கிலாண்டுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. இங்கே எல்லாம் கஸ்டம் ஸ்லிம் ஃபிட் தான். இப்போ ஸ்லிம் ஃபிட் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதில் டைட்டாக இருக்கும். இந்த கஸ்டம் ஸ்லிம் ஃபிட் ரெகுலரை விட, ரெகுலர் சிலது பெருசாக இருக்கும். கஸ்டம் ஸ்லிம் ஃபிட் அந்த ரெகுலரை விட கொஞ்சம் அளவு குறைவாக இருக்கும். எங்களுக்கு ஆகலும் டைட்டாகவும் இருக்காது, ஆகலும் லூஸாகவும் இருக்காது. இங்கேயும் ஜீன்ஸும் இருக்குது. இப்போ ஜீன்ஸ் அதற்கு என்ன மாதிரி இல்லை, இப்போ அதே மாதிரி 3 வாங்கினா 1 ஃப்ரீன்ற ஆஃபர் இருக்குது ஜீன்ஸுக்கு. Buy anything, get anything free. ஓகே, இப்போ டெனிம் வாங்கினா Denim free. டெனிம் ஃப்ரீ இல்லை, மற்ற ஜீன்ஸ் ஃப்ரீ. ஓகே, டெனிமுக்கு ஃப்ரீ இல்லை, ஆனால் இந்த நார்மல் சைனோ அதுக்கு ஃப்ரீ இருக்குது. கலெக்ஷன்ஸை காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைப்ஸும் செக்ஸும் கொஞ்சம் கூட இருக்குங்க, மற்ற அந்த பேட்டர்ன் இது கூட இருக்குது. ஓகே, இப்போ அவைட்டே நான் கேட்டேன், இப்போ இந்த ஓல்ட் மணி க்ளோத்திங்கும் உங்களையும் ஒரே கம்பெனிக்குள்ளே வருதா இல்லாட்டி வேறு வேறையானா? அவே சொன்னாங்க ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரே மாதிரி தான், அவே வேறு பிராண்ட் செய்யணும், அவே யூஎஸ் போல செய்யணும், தாங்கள் ஹாவே இங்கிலாந்து செய்யணும். நம்ம தான் ஆஃபீஸுக்கு போடுறது நல்லதாக வாங்கணும். ஆனால் இந்த என்னன்னு சொல்கிறது, இந்த டிஷர்ட்லேருந்து சாயம் போகக்கூடாது எனக்கு, சாரி ஷர்ட்லேருந்து சாயம் போகக்கூடாது எனக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துறேன். நம்ம ரிவ்யூவையும் பார்த்து தான் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்புறம் எடுத்து போட்டு வீணாகி போயிடுமில்ல. அப்போ அவைகிட்ட கேட்டது, அவைகிட்ட கலெக்ஷன் இருக்குது ஓகே, ஆனால் அதில் சொல்கிறேன் அந்த ரிவ்யூஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ அடுத்த கடை பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் லெவனியாவில் குவாட் லெவிஷன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இதில் பண்டில் அந்த 3 ஜீன்ஸ் எடுத்தால் 7000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இப்போ இதே இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஹோட்டல் ரோடுன்னு இருக்குது. இப்போ இது பழைய தலப்பா கட்டி இருந்தது, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு நேராக முன்னுக்கு இருக்குது. இல்லாட்டி லயன் பப் மார்க் பண்ணிங்கன்னா அதுக்கு கிட்டவா தான் இருக்குது இந்த இடம். இப்போ இங்கே தான் அந்த 3 ஜீன்ஸ் 6990 ரூபாய்க்கு இருக்குது. எந்த ஜீன்ஸ்ன்னா அந்த ஆஃபரில் இருக்குது? சீனா இதில் இருக்கிறதா? இப்போ இதை தனியாக ஒன்று எடுத்தால் என்ன விலை வரும்? 2790. 3 எடுத்தால் 6990. இப்போ சைஸும் வந்து 28லேருந்து 42 மட்டும் இருக்குது. இப்போ ஆஃபீஸுக்கு போடுறது இருக்குன்னா, இப்போ நான் ஷர்ட் காட்டின மாதிரி இதில் ஜீன்ஸ் காட்டுறேன், ஒரு கலர் அதில் இருக்குது. இங்கால இந்த காகோ ஜீன்ஸ் அதெல்லாம் இருக்குது. காகோ 4490 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அங்கேயும் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ எனக்கு ஒரு சில சஜஷன்ஸ் இருக்குது. இப்போ டெனிம் ஜீன்ஸ் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மெட்ட கடையில் 6000 ரூபா 7000 ரூபா அப்படி வரும். அதே சிக்னேச்சருக்கு போனீங்கன்னு சொன்னால், அது முதல் நான் ஃபஸ்ட் டைம் வாங்க என்ன ஞாபகம் 3900 வாங்கினேன். அதுக்கு பிறகு இப்போ 5 கிட்ட வந்துட்டு, ஆனால் கனகாலத்துக்கு பாய்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பாய்ச்சி வந்துருக்கேன். வேலைக்கு போய் இங்கே வாங்கினது தான்.
அப்போ டெனிமன்னு சொன்னால் அதில் ட்ரை பண்ணுங்க. மற்றது சைனோஸ் அது சைனோ எனக்கு உண்மையாக சொல்ல தெரியலை எந்த கடையில் நல்ல மண்டு. இப்போ இடையக்குள்ளே நான் நோல் மில்லில் வாங்குறேன், சாயம் போகுது நிறைய. அப்படி உங்களுக்கு ஏதாவது சாயம் போகாத மாதிரி ஏதாவது கடையில் தெரிஞ்சேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ ஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த சைனா ஜீன்ஸாக இருக்கட்டும், இந்த சாயம் போடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு நல்ல கடை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்குமென்னு நம்புகிறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.